அவ்வளோதான் ரீச் ஆகிட்டோம். அந்த படத்துக்கு வந்துட்டோம். ட்ரெயின் காலியாக இருக்குது. ஆமாம், சண்டே தான் ஆனாலும் காலியாக இருக்குது. வருவாங்க அதுக்கப்புறம் தான். இன்னது வந்து சீக்கிரமாக ஷோ கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கொடூரமாக இருக்கு. இதுக்கெல்லாம் ஒன்று குறைச்சலும் ஜெயில் மாதிரி இருக்கு. ஷாப்பிங்காக வந்துருக்கோம். ஆனால் எதுவும் பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை. லஞ்சுக்காக வந்துருக்கோம். எதுவும் வாங்கி தர மாட்டியா? பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ போயிட்டு எல்லாமே எடுக்கிறோம், எல்லாமே பார்க்குறோம், பக்காவாக எடுக்கிறோம். ஸ்டோரில் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு உடனே நாங்கள் ஸ்பென்சர் பிளாஸா போயிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து போகிறோம் அந்த பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. நாங்கள் அந்த மாலுக்கு மட்டும் இல்லை, ஒரு 2-3 மால் போனோம். இந்த மாலில் வந்து ட்ரெஸ்ஸஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. கேர்ள்ஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, செப்பல் எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸ்லேயே இருந்துச்சு. கலர் வெரைட்டிஸுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் பார்க்காத கலர்லலாம் குர்த்திஸ் வச்சுருந்தாங்க. 499 தான். 500க்கு ஒர்த்தான குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. பேஸ்டல் கலர்லாம் பயங்கரமாக வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எங்களுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நாங்கள் போகல, சும்மா சுற்றுறதுக்காக தான் போயிருந்தோம். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு அந்த பிளேஸ். சாரியா? நிறைய கடை இருக்கு போல. காட்டன் சாரி, காட்டன் ட்ரெஸ்ஸே இருக்கு. செகண்ட் மால் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ தான் போயிருந்தோம். அதுவும் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். உள்ளே வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் பண்ணி ஹார்டின்லாம் போட்டு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதே மாதிரி மாலுமே ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஈக்குவலாக நார்மலாக மீடியமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே கொஞ்சம் லைட்டிங்லாம் வச்சு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு இந்த மாலு. ஸ்பென்சர் பிளாஸாவை கம்பேர் பண்ணும்போது இந்த மால் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் அழகாக இருக்குது இந்த மால் வந்து. சூப்பராக நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் எல்லாத்தையும். வேறு வேலை இல்லை எங்களுக்கு. லீவுனா இந்த மாதிரி எங்கேயாச்சும் கிளம்பி. என் ஹஸ்பண்ட் வந்து 3 மாலை சுற்றி காமிச்சிட்டாரு. என்ன சார் இங்கே பாருங்கள். இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் சிட்டி சென்டர். ஆமாம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இதுக்கப்புறமும் பீச்சுக்கு போனோன்னா பீச்சுக்கும் போகலாம். அப்படியா? அடுத்து நாங்கள் வந்து 3வது மாலை எட்டி விழுவோம். ஒரே நாள்லேயே நாங்கள் 3 மாலை கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம். அது வரையும் போகாமல் தான் இருந்தது. இது வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிருது. சின்ன மாலாக தான் இருக்குது, அது நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக ஷாப் ரொம்ப கத்த இருக்குது, ஆனால் கொஞ்சம் சின்ன மால் தான் இல்லையா?
ஃபைனலாக நாங்கள் வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்திருக்கோம். பஜ்ஜி வாங்கி சுட சுட உட்காந்து சாப்பிட்டு சூடாக போட்டிருக்காங்க. அதுவும் இந்த நைட் டைமில் செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. இன்றைக்கி டே ஃபுல்லாக நல்லா சுற்றின்னு இருக்கோம். கால் எப்படி வலிக்கு போகுதுன்னு தெரியல, வீட்டுக்கு போகிறதுனால தெரியும். சரி சாப்பிட்டு வந்து பேசுவோம். சாப்பிடலாம் வாங்க. நாங்கள் வந்து இருட்டிலலாம் வரோம். எப்போவுமே நாங்கள் வந்து ஈவினிங்லாம் போயிடுவோம். கிளம்பிடுவோம். டைம் நல்லா ஆயிடுச்சு. இருக்கும். என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து அழகாக இப்போ உள்ளே போய் காலை நினச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஆமாம், இல்லை கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் வாக் வந்து போயிட்டு எல்லா பிளேஸ் சுற்றி ஏதோ 4th பிளேஸ் காலையில் மூவி போனோம். அப்புறம் லைனாக ஒரு 2-3 மால் போனோம். ஃபைனலாக நைட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்தோம். 4 பிளேஸ் சுற்றிருக்கோம். நாங்கள் வந்து டோட்டலாக 6 பிளேசஸ் வந்து சுற்றினோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அம்பத்தூரில் மூவி முடிச்சுட்டு சரவணா ஸ்டோர் போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு, தேர்டு வந்து நாங்கள் ஸ்பென்சர் பிளாஸா போயிருந்தோம். 4th மால் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ, 5th மால் வந்து சிட்டி சென்டர். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக பீச்சுக்கு போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.